அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ டே ஆஃப் வாட் அபவுட் இன்று லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த வருஷத்துல மலையாளத்துல வந்த ஒரு தரமான சூப்பர் ஹீரோ படம்னே சொல்லலாம். லோ பட்ஜெட்ல ஹாலிவுட் தரத்துக்கு இந்த படத்தை கொடுப்பாங்கன்னு சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு செம அமேசிங்கான ஒரு அட்டகாசமான மேக்கிங் உள்ள ஒரு படம் தொடங்கினது என்னவோ ஒரு மாதிரி த்ரில்லரா தொடங்கி அதை ராம்காமா கொண்டு போய் கடைசியில அதை சூப்பர் ஹீரோவா புல் ஆஃப் பண்றது மட்டும் இல்லாம ஒரு பக்கா சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸா கிக் ஆஃப் பண்ணிருப்பாங்க. லிட்டரலி மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து இன்னும் 4 படங்களுக்கு மேல வரப்போறதா வேற கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யாராச்சும் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்லயே இருக்கு, டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த வகையில இப்போதைக்கு இந்த படத்தை நம்ம ஸ்டைல்ல பிரிச்சு மெஞ்சிருவோமா? அண்ட் படத்துல ஏகப்பட்ட ஹிடன் டீடைல்ஸை அள்ளி குமிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே இந்த வீடியோல கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டா பிரேக் டவுன் பண்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள போயிடுவோம். ஓப்பனிங் ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வார் நடக்குது. ஒரு பயங்கரமான மிசைல் அட்டாக் நடக்க அங்க ஒரு ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. இதை நான் எப்படி ஹாஸ்பிட்டல்னு சொல்றேன்னா, உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ஹாஸ்பிட்டல் டொவினோ தாமஸ், ஐ மீன் நம்ம மைக்கிளோட ஹாஸ்பிட்டல். பிகாஸ் படத்தோட மிட் போர்ஷன்ல சந்திரா, சன்னி அண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஒரு பாலடைஞ்ச ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட வாசல்ல பாத்தீங்கன்னா மைக்கிள்ஸ் ஹெல்த் சென்டர்னு போர்ட் போட்டிருக்கும். அதே பில்டிங்கை தான் இப்ப இந்த ஓப்பனிங் ஷாட்லயுமே காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் மிலிட்டரி அந்த ஹெல்த் சென்டரை சுத்தி டிஃபெண்ட் பண்ண, இன்னொரு பக்கம் ஒரு குரூப் அந்த பில்டிங் குள்ள போக ட்ரை பண்றாங்க. பிகாஸ் உள்ள இருக்கிறது சந்திரா. அவளை பிடிக்க தான் உள்ள போறாங்க. அண்ட் சந்திராவும் ஏதோ ஒரு முக்கியமான பொருளை எடுக்க தான் அங்க வந்திருக்கா. பொருள் கையில கிடைச்ச அப்புறம் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு தெரியாம இருக்க. அப்பதான் அவ பக்கத்துல இருக்கிற அந்த போனை பாக்குறா. விண்டேஜ் மாடல்ல ஒரு டயலர் போன் இருக்கும். இந்த படம் ஃபுல்லாவே நிறைய இடங்கள்ல இந்த மாடல் போனை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த சூப்பர் ஹீரோ கேங்ஸ்குள்ள இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது மூலமா தான் இவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. சோ மைக்கிளும் அந்த கேங்ல ஒருத்தர் தான். அவரோட பில்டிங் வேற. அப்ப அங்க அந்த போன் இல்லாம எப்படி? ஈவன் அந்த போனோட டாப்ல பாத்தீங்கன்னா சின்னதா என்னவோ கிறுக்குற மாதிரி இருக்கும். மேபி அந்த சிம்பிள் இருக்கிற டயல் போன்ல இருந்து மட்டும் தான் பேச முடியும் போல. அண்ட் ஆல்சோ எல்லா போனுமே பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல தான் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. சந்திரா அந்த போன்ல இருந்து பிரகாஷுக்கு கால் பண்றா. பிரகாஷ டெக்னிக்கலா இங்க மூத்தவனோட அசிஸ்டன்ட்ங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்த பக்கம் பிரகாஷ் இஸ்டாரோட ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க. கிடைச்சதை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சிருன்னு சொல்ல, இந்த பக்கம் இஸ்டாரோட ஆர்மி மெம்பர் ஒருத்தங்க உள்ள வராங்க. அண்ட் பிரகாஷ் இன்னொன்னுமே சொல்லியிருப்பாரு, மூத்தவனுக்கு நீ என்னைக்குமே மகள் தான், அதுல உனக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்க கூடாதுன்னு. எதுக்கு இப்படி சொல்றாரு? அதுக்கு முன்னாடி இந்த இஸ்டாருங்கிறவங்க யாரு? கிரீக் மெத்தாலஜில சொல்லப்படுற ஒரு ஃபீமேல் காடஸ், ஒரு கடவுள், குயின் ஆஃப் ஹெவனுங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. பெரிய பெரிய நாவல், அனிமே சீரிஸ், காமிக்ல எல்லாம் அவங்கள பத்தி அதிகமா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஈவன் டிசி காமிக்ஸ்லயுமே இந்த கேரக்டரோட அப்பியரன்ஸ் இருந்திருக்கும். பிளாக் அடமையே எதிர்த்து நின்று இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஃபீமேல்ஸ் தான் மேஜரா வேலை செய்யற மாதிரி ஒரு மித்தம் இருக்கு. அதுக்கேத்த மாதிரியே இங்க உள்ள வந்த இஸ்டார் ஆர்மி மெம்பரும் ஒரு பொண்ணு தான். ஈவன் அவங்களுக்கு கமெண்ட் பண்றவங்களையும் ஃபீமேல் வாய்ஸ்ல தான் காட்டியிருக்காங்க. சந்திராவை உயிரோட புடிச்சிட்டு வான்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் இந்த யூனிவர்ஸோட வில்லனா சொல்லப்படுற இஸ்டார் ஒரு ஃபீமேலா இருக்காங்க. அவங்க படைகளுமே பெண்கள் தான் லீட் பண்றாங்கங்கிற பட்சத்துல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த படத்தோட வில்லன், ஐ மீன் குட்டி வில்லன் நம்ம நாச்சிய பண்ண மெயில் சாவனிஸ்டா காட்டியிருக்காங்க. எவ்வளவு ஒரு முரண்பாடான கான்செப்ட் ஐயப்பா. பட் சாண்டியோட அந்த ஆக்டிங், இப்படி ஒரு கேரக்டர் பண்ணுவாருன்னு யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. பர்ஃபார்மன்ஸ்ல பட்டையை கிளப்பிட்டாரு மனுஷன். அண்ட் இங்க இஸ்டார் கேங் மெம்பர் அவங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் நோட் பண்ணீங்கன்னா ஒரு யானை சிம்பிள் போட்டிருக்கோம். இந்த சிம்பிளை நிறைய இடங்கள்ல காட்டியிருப்பாங்க, வித்தியாசமான வேரியேஷன்ஸ்ல. சொல்றேன் அடுத்து அதை பத்தி. இங்க சந்திராவை கொல்றது அவங்க இன்டென்ஷனே இல்ல. எதையாச்சும் பண்ணி சந்திராவை உயிரோட பிடிச்சா சரின்னு தான் லாஸ்ட் ஆப்ஷனா அட்லீஸ்ட் சுட்டாலாச்சும் பிடிக்கலாம்னு தான் கன்ஃபயர் பண்ணிருப்பாங்க. ஆனா சந்திரா அந்த புல்லட்ஸ் எல்லாம் ஈஸியா டாச் பண்ணி அங்க இருக்கிற ஜன்னல் வழியா தப்பிச்சிருவா. அதுல இருந்து அப்படியே அனிமேஷனுக்குள்ள கொண்டு போறாங்க. அந்த அனிமேஷன் சீக்வன்ஸை நீங்க ரெண்டா பிரிக்கலாம். டைட்டில் கார்டு போடுற வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த சீனோட கண்டினியூட்டியா தான் இருக்கும். சந்திரா அந்த இடத்தை விட்டே ஓடுறா. அவ போற இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா யாரோ அவளை வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி அது இஸ்தாரா தான் இருக்கணும். ஃபாலோ பண்றியாடா பாடி சோடாங்கிற மாதிரி சந்திரா எங்க போனாலும் அவளை ஃபாலோ பண்றாங்க போல. ஆனா இஸ்தார் மட்டும் கிடையாது, ஈவன் சார்லியும் தான். பிகாஸ் இந்த ஃப்ரேம்ல நோட் பண்ணீங்கன்னா சந்திரா ஒரு கால் உடைஞ்ச நாயை கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். இதுல மட்டும் இல்ல, படத்துலயுமே சில இடங்கள்ல இந்த டாக காட்டியிருப்பாங்க. சந்திராவோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிற சீன், மெயினா அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கால் உடைஞ்ச நாய் சந்திரா பக்கத்துல நிக்கும். அண்ட் அதே டாக படத்தோட கடைசி மிட் கிரெடிட்ல பாத்தீங்கன்னா சார்லியோட வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா அது சார்லியோட டாக் தான். இவ்வளவு நாளா சார்லி சந்திராவை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவரோட நாய் ஃபாலோ பண்ணா அவரே ஃபாலோ பண்ண மாதிரி தானே. ஆனா இதுக்கு பின்னாடி சின்னதா ஒரு ஷேப் ஷிஃப்டிங் தியரி இருக்கு. அது ஒடியனோட போர்ஷன் வரும்போது சொல்றேன். சந்திரா அந்த டாக கிராஸ் பண்ணி ஹோலி கிரேல் அந்த கேஃபே எல்லாம் கடந்து போகும்போது இந்த ஃப்ரேம்ல நோட் பண்ணீங்கன்னா செவத்துல க்ரூ 5 எழுதி இருக்கும். படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் லோக்கால 5 சாப்டர் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. சோ மேபி அதை தான் இங்க ரெஃபர் பண்றாங்களோ என்னவோ. அண்ட் அதே செவத்துல பாத்தீங்கன்னா இஸ்தாரோட அப்பியரன்ஸும் இருக்கும். இதே மாதிரியான ஒரு சிமிலர் ஷாட்
படத்துலயுமே வச்சிருப்பாங்க. சன்னி அண்ட் சந்திரா இவங்க 2 பேரும் ஒண்ணா நடந்து வர இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த செவத்துல மூத்தோனோட அப்பியரன்ஸ பார்க்கலாம். எவனோ அங்க மூத்தோனை வரைஞ்சு வச்சிருக்கான். இஸ்தார் அண்ட் மூத்தோன் இவங்க 2 பேரும் சந்திராவை ஃபாலோ பண்றத இந்த வால் பெயிண்டிங் மூலமா சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க. ஃபைனலா லோகாவோட அந்த டைட்டில் கார்டை போடுறாங்க. அந்த லோகோல நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒரு கத்தி இருக்கும். இந்த படத்துல அந்த கத்தி ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். அண்ட் ஆல்சோ ஓப்பனிங் அந்த ஹாஸ்பிட்டல் சீன் பாத்தீங்கன்னா படத்திலேயே அந்த ஒரு சீன் மட்டும் தனி துண்டா தெரியும். அவங்க எதுக்காக போனாங்க, அந்த பொருள் என்ன, இஸ்தார் அது எதையுமே பத்தி வேற எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா பின்னாடி நடக்க போற விஷயங்களை சின்னதா கிளிம்ஸ் மாதிரி, ஐ மீன் இந்த கதைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத படத்தோட ஸ்டார்டிங்ல லைட்டா டீஸ் பண்ணிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி டைட்டில் கார்டுக்கு அப்புறம் வர அனிமேஷன் சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த லோகா யூனிவர்ஸோட ஆரிஜினல் சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங் இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடி யாருக்கும் கமெண்ட் பண்ற மாதிரி அண்ட் தூரத்துல ஒரு சின்ன குழந்தையுமே இருக்கும். அண்ட் அந்த லொகேஷனுமே கூட கண்டிப்பா வேற்று கிரகம் தான். லைட்டா அந்த பெண்டோரா டச் தான் ஃபீல் ஆகுது. சுத்தி இருக்கிற நிலவுகள்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் விசிபிளா இருக்கு. படத்துல நிறைய இடங்கள்ல நிலவை காட்டியிருப்பாங்க. ஓப்பனிங் ஷாட் மிசைல் அட்டாக்கும் பாத்தீங்கன்னா நிலவுல இருந்து தான் தொடங்கி இருக்கும். ஈவன் படத்தோட ப்ரொடக்னிஸ்ட் பேரும் சந்திரா தான். அவளை டெக்னிக்கலா மூணோட தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இங்க ஆர்டர் கொடுக்குற அந்த லேடி வந்து நிறைய பேர் இவங்களை இஸ்தார்னு நினைச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலா இவங்க இஸ்தாரோட அம்மா, நின்கள் காடஸ். அவங்களுமே ஒரு கடவுள் தான். இஸ்தாரோட அப்பா வந்து காட் ஆஃப் மூன். தமிழ்ல எப்படி காட் ஆஃப் மூனை சந்திரன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி கிரீக்ல காட் ஆஃப் மூனை நன்னான்னு கூப்பிடுவாங்க. சோ டெக்னிக்கலா இஸ்தார் நின்களுக்கும் நிலவுக்கும் பிறந்த குழந்தை. அப்பா அம்மா 2 பேரும் கடவுளுங்கிறனாலவே இஸ்தாரும் கடவுளாகவே பிறக்கிறாங்க. அண்ட் இஸ்தாருக்கு ஒரு அண்ணனும் இருக்கான், ஷமாஷ், ஊட்டுன்னு கூப்பிடுவாங்க. தூரத்துல இருக்கிற அந்த குழந்தை பாத்தீங்கன்னா பாசிபிளி ஊட்டுவா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஊட்டு வந்து காட் ஆஃப் சன் அண்ட் ஜஸ்டிஸ். தமிழ்ல எப்படி சூரிய தேவனோ அதே மாதிரி இங்க ஊட்டு. அப்பா நிலவுனா மகன் சூரியன். பட் இந்த லேடி ஏன் இஸ்தாரா இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இஸ்தாருக்கு குழந்தைகள் இல்ல. கிரீக்ல அவங்களுக்கு அதிகமா லவ் இருந்ததா மென்ஷன் பண்ணிருப்பாங்களே தவிர பட் எங்கேயுமே குழந்தைகள் எதுவும் சொல்லப்படல. ஆனா இந்த ஃப்ரேம்ல அந்த குழந்தை வந்து இந்த லேடியோட குழந்தையா இருக்கிற பட்சத்துல தென் இது இஸ்தாரா இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. இவங்க கிரீக்க ஃபுல்லாவே அடாப்ட் பண்றதா இருந்தா தென் இப்ப நான் சொன்ன இந்த மித்தாலஜிக்கல் தியரி வந்து கரெக்டா தான் இருக்கும். இதை பத்தின காமிக்ஸ் அண்ட் போயம்லாம் இருக்கு. அதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இனிமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுவே இஸ்தாரோட பேரை மட்டும் வச்சு வேற எதுவும் ட்ரை பண்றாங்கன்னா நான் சொன்னது இல்லாம வேற எதுவும் தியரியை இவங்க சொல்லலாம். லைக் டைரக்டா அந்த லேடி தான் இஸ்தாருங்கிற மாதிரியும் இருக்கலாம். என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. புதுசா எதுவும் தியரியை கலப்பினாங்கன்னா அதை பத்தி செப்பரேட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நம்மளோட தியரியா ஆக்சுவல் கிரீக் மெத்தாலஜியை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். இங்க இந்த லேடி சொல்றத ஒருத்தர் ஒரு சோல்ஜர் மாதிரி தலை வணங்கி கேட்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம மூத்தோன். லைக் மூத்தோனை ஏர்த்துக்கு அனுப்புற மாதிரி ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க போல. பிகாஸ் அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப் அந்த உலகத்துல இருந்து போகுது. கீழே பாத்தீங்கன்னா ஒரு யானை படையே இருக்கு. யானை அந்த உலகத்தோட அபிஷியல் அனிமலா இருக்கலாம். அதனாலதான் அவங்க அந்த ட்ரெஸ்ல சிம்பிளா யூஸ் பண்றாங்களோ என்னவோ. இது இஸ்தாரோட ஆர்மி மட்டும் யூஸ் பண்ணல, ஈவன் மூத்தோன் அவர் கையில வச்சிருக்கிற அந்த ஸ்டிக்லயுமே பாத்தீங்கன்னா யானை சிம்பிள் இருக்கும். ஆரம்பத்துல மூத்தோன் வந்து இஸ்தாரோட ஆர்மியா இருந்தாலும் கரண்டா அவர் இஸ்தாரோட ஆர்மி கிடையாது. பட் ஸ்டில் அவர் அந்த யானையை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் இந்த ஷாட்ல கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு லாக்கெட் மாதிரி செயினா வியர் பண்ணிருப்பாரு ட்ரெடிஷனல் மெத்தட்ல. பிரசன்ட்ல இஸ்தார் ஆர்மி பாத்தீங்கன்னா அதை மாடர்ன் ஸ்டைல்ல போட்டிருப்பாங்க. அந்த சிம்பிளுக்கு பின்னாடி ஒரு பெரிய எவல்யூஷனே இருக்கு. ஒரு லோகோவே இவ்வளவு தூரம் அப்டேட் ஆகிருக்குதுன்னா தென் அதுல இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட் காலப்போக்கில் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும் அந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் ஸ்பேஸ்ஷிப் போக இன்னொரு பக்கம் அந்த லேடி அவங்க குழந்தையோட சேர்ந்து அதை சென்ட் ஆஃப் பண்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி நோட் பண்ணீங்கன்னா மூத்தோன் மாதிரியே இன்னும் 3 பேர் இருக்காங்க. பொதுவா இஸ்தாரோட ஃபேமிலிக்கு கீழே ஒர்க் பண்ற அந்த மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா மொத்தமா 4 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. சீஃப் அட்வைசர், பிரிஸ்ட், ஸ்கிரைப்ஸ் அண்ட் டெம்பிள் அபிஷியல்ஸ். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கடவுள் மற்றும் கோவிலோட கனெக்ட் ஆனவங்க. கடவுளோட ஒரு ஃபாலோவர்ஸா தான் இருப்பாங்க. பட் சீஃப் அட்வைசர் அவர் மட்டும்தான் கடவுளுக்கும் ஹியூமன்ஸுக்கும் ஒரு மீடியேட்டரா இருப்பாரு. கடவுள்களோட அந்த மெசேஜை ஹியூமன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் இவங்களுடைய வேலை. சோ அந்த வேலையை தான் இங்க மூத்தோன் பாக்குறாரு. அப்படி வர மூத்தோன் அடுத்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்பேஸ்ஷிப் வந்து நம்ம பூமியில கிராஷ் லேண்ட் ஆகி இருக்கு. அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஹோமோ ஹபிலிசிஸ், அதாவது மனிதர்களுக்கு பரிணாம வளர்ச்சி வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். அவங்களோட அப்பியரன்ஸ் அண்ட் அவங்க கைகளை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா கல்லையே ஆயுதமா யூஸ் பண்றாங்க. அதுல ஒரு ஹோமோ ஹபிலியோட நம்ம மூத்தோன் வந்து கனெக்ட் ஆகுறாரு. 2 பேரோட விரலும் டச் ஆகும்போது அங்க சின்னதா ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. அடுத்த ஃப்ரேம்லயே பாத்தீங்கன்னா அவர் தான் அந்த இனத்துக்கே முதல் முறையா நெருப்புனா என்னன்னு காட்டுறாரு. மனுஷனோட முதல் கண்டுபிடிப்பே நெருப்பு தான். கல்லை வச்சு தேய்ச்சி நெருப்பு வந்த கதை எல்லாருக்கும் தெரியும். பட் அதை இங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்க. மூத்தோன் தான் டெக்னிக்கலா இதெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி. அவர் தான் இந்த இனத்தை வழி நடத்துறாரு. ஹியூமன் எவல்யூஷனுக்கு கொண்டு போறதுக்கு மெயின் காரணமா இருக்காரு போல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவரை கடவுளா தான் பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அடுத்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இஸ்தார் மூத்தோனை தேடி அவங்க படையோட நம்ம உலகத்துக்கு வராங்க. இதுக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் மூத்தோன் அவருக்குன்னு ஒரு படையை திரட்டி வச்சிருக்காரு. அண்ட் மூத்தோன் வர்சஸ் இஸ்தாருங்கிற அந்த ஃபைட்டுமே வருது. பட் இங்க நான் ஏன் இவங்களை இஸ்தார்னு சொல்றேன்னா, வெல் இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங் ஃபார்முக்கு வந்திருப்பாங்க. பரிணாம
வளர்ச்சி வந்து ஹோமோசேபியன்ஸோட அடுத்த கட்டமா இருப்பாங்க. நீங்க இந்த ஹியூமன் எவல்யூஷன் தியரி எடுத்து பாத்தீங்கன்னா மூத்தோன் ஆரம்பத்துல இவங்களை மீட் பண்ணும்போது நம்ம எர்த்துக்கு வரும்போது எல்லாருமே ஹோமோ ஹபிலிசிஸா இருப்பாங்க, கல்ல வச்சு சண்டை போடுற ஸ்டேஜ். பட் இந்த ஃப்ரேம்ல எல்லாருமே ஹோமோசேபியன்ஸ் நார்மல் ஹியூமன் அப்பியரன்ஸ்ல இருக்காங்க. இந்த எவல்யூஷன் நடக்கிறதுக்கே தோராயிரமா 2 மில்லியன் வருஷம் ஆகும். ஊட்டு சின்ன பையனா இருக்கும்போது கிளம்பின மூத்தோன் இஸ்தாரே பிறந்து போருக்கு போற அளவுக்கு வளர்ந்துட்டா நீ இன்னுமாடா போன காரியத்தை முடிக்கல அப்படிங்கிற கான்செப்டை இவங்க கொண்டு வரலாம். அசைன்மெண்ட்டை செய்ய வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம மூத்தோனை தடுத்து இருக்கலாம், நம்ம உலகத்துக்கு இது சேஃப் இல்லங்கிற மாதிரி ஆரல்ஸ் தலை குனிஞ்சி கீழ்படிஞ்சு வேலை செய்யறவனை இப்போ ஒரு கடவுளா பாக்குறது அது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாரோ. என்னடா ஆரம்பத்துல நின்கல் காடஸ் இப்ப இஸ்தார் வந்திருக்காங்கிற, அப்ப நின்கல் காடஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இங்கதான் நீங்க அவங்க 2 பேரோட டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். நின்கல் வந்து காடஸ் ஆஃப் மதர்வுட், தாய்மையை பரப்புறவங்க. பொதுவா போர்லாம் இறங்கி சண்டை போட மாட்டாங்க, அவங்களை சுத்தி இருக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சோ இங்க நின்கல் காடஸ் வந்து அவங்க உலகத்தை பாதுகாக்கலாம். பட் அதுவே இஸ்தார் பாத்தீங்கன்னா காடஸ் ஆஃப் லவ் அண்ட் வார், போர்ல இறங்கி சண்டை போடுவாங்க, மொத்த படையுமே வழி நடத்தக்கூடிய ஒரு பெண். அண்ட் அவங்க ஆர்மி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீமேல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இருக்கும். அம்மா பொண்ணு 2 பேருக்குமே இம்மார்டாலிட்டி இருக்கு. பட் இஸ்தார் மட்டும் டெத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு டெம்பரவரி டெத் மாதிரி தான் கிரீக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க மூத்தனோட சண்டையில மேபி இஸ்தார் தோத்து இப்போதைக்கு உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். அடுத்த ஷாட்ல தண்ணியில இருந்து மீட் எடுப்பாங்க. கிரீக்ல இஸ்தார் செத்து 3வது நாள் திரும்பி வந்ததா ஒரு மித் இருக்கு. அந்த 3 நாளும் லைஃப்லெஸ்ஸா இருந்திருப்பாங்க. இது லைட்டா ஜீசஸோட ரெசரக்ஷன் கான்செப்ட், அந்த 3வது நாள் உயிர் திறக்கிறது அந்த கான்செப்டோட லைட்டா லிங்க் ஆனாலும் அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது. மேபி அதனாலதான் இவங்க இங்க கிறிஸ்டியானிட்டி ரெஃபரன்ஸ், ஹோலி கிரெயில் கேஃபே, சில கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படத்துல டச் பண்ணியிருப்பாங்க. சோ இது வரைக்கும் நம்ம இஸ்தாரை பத்தி பார்த்தோம். அடுத்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அந்த சாட்டன் கூட்டத்தை காட்டுறாங்க. எல்லாரும் பாக்குறதுக்கு அச்சசல் ஒரே முகபாவனையோட இருக்காங்க. ஆனா அங்க ஓரத்துல பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்திலே ஒருத்தன் வித்தியாசமா இருப்பான், எல்லாத்தையுமே ஆச்சரியமா பாக்குறான். பாசிபிளி அது மைக்கிளா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல மைக்கிள் அவனையும் சேர்த்து அவனை மாதிரி மொத்தமா 390 சாத்தன்கள் இருக்கிறதா சொல்லியிருப்பான். இங்க அந்த மொத்த குட்டி சாத்தன்களும் அந்த ஊரையே நாசப்படுத்துது, அங்க வாழ்ற மக்களை விதவிதமா துன்புறுத்துறாங்க. அதுல நம்ம மைக்கிள் மட்டும் டிஃபரெண்டா மத்த சாத்தன்கள் மாதிரி இல்லாம வித்தியாசமான கேரக்டரா இருக்கலாம். பிகாஸ் இந்த ஷாட்ல அந்த சாத்தன்கள் பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறமும் சில கொலைகள் பண்ண. அடுத்த ஃப்ரேம்ல மைக்கிள் ஒரு சாத்தனை கொகைக்குள்ள ட்ராப் பண்றான். 2 பேருமே ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துல மைக்கிள் உண்மையிலேயே அந்த சாத்தனை ட்ராப் பண்றானா இல்ல கூட வரவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம உயிர் தப்பிச்சா போதுங்கிற ஐடியால வெளியே வரானான்னு தெரியல. பட் போஸ்ட் கிரெடிட்ல காட்டின அந்த கொகை அது இதுதான். ட்ராப் பண்றதா இருந்தா மேபி அந்த சாத்தான் தான் இருக்கிறதுலே மோசமான சாத்தானா இருக்கணும். அவன் இல்லனா மத்த சாத்தான்களை ஈஸியா கண்ட்ரோல்ல எடுக்கலாம் போல. சோ அதனாலதான் மைக்கிள் மேபி இந்த காரியத்தை பண்ணிருக்கலாம். பட் என்னவோ அவங்க கூட்டத்துல அவன் மட்டும் வித்தியாசமா இருக்கிறனாலதான் கத்தனாரும் நீலியும் சேர்ந்து அவனை மூத்தோன் சைடு இழுத்துருக்காங்க. 2வதா ஒரு ஆளை பிடிக்க போற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, ஒடியன், நம்ம சார்லி. இங்க சார்லிய ஒரு ஹண்டரா தான் காட்டுறாங்க. அண்ட் இந்த கேரக்டரும் பாக்குறதுக்கு நம்ம டிக்யூ மாதிரி தான் இருக்கு. கையில வில்லம்பு ஸ்வாடோட இருக்காரு. அவர் சுத்தி 4-5 ஓநாய்களும் இருக்கு. ஈவன் பிரசன்ட்ல கூட அவரோட ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா உல்ஃப் டிசைன் போட்டிருக்கும். ஒடியனுக்கு ஒரு சூப்பர் பவரும் இருக்கு, அதுதான் ஷேப் ஷிஃப்டிங். எந்த ஒரு மிருகமாகவும் உருமாறக்கூடிய திறமை இருக்கு. பட் ஷேப் ஷிஃப்ட் ஆகும்போது சில குறைபாடுகள் இருக்கும். லைக் ஒரு கால் இல்லாம முழுசா உருமாற முடியாது, ஸ்ட்ரக்சர்ல ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆகும். ஈவன் இந்த படத்துல வந்த அந்த கால் இல்லாத நாய் கூட இவரோட அப்பியரன்ஸா இருக்கலாம். இவரே அந்த நாயா உருமாறி சந்திராவா வாட்ச் பண்றாரோ என்னவோ. அண்ட் இவருக்கு பின்னாடி சின்னதா ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப்பும் இருக்கு. ஈவன் சாத்தான்களுக்குமே ஸ்பேஸ்ஷிப் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இங்க ஒடியன் ஒரு பயங்கரமான எம்பையரை எதிர்த்து சண்டை போடுறாப்புல. அவங்க யூஸ் பண்ற வெப்பன், காஸ்டியூம், ஹெல்மெட்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் ரோமன் மாதிரி தான் தெரியுது. போரோட முடிவுல ரோமன் அரசனுக்கும் ஒடியனுக்கும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போகுது. அந்த பக்கம் ரோமனோட மொத்த படையுமே நிக்க, இந்த சைடு ஒடியனோட ஆர்மி அந்த காட்டுக்குள்ள நிக்கிறாங்க. விச் மீன் அவங்க காட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ரோமனை எதிர்த்து நிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒடியன் இதை தொடர்ந்து இன்னும் நிறைய யுத்தங்களை ஃபேஸ் பண்ணி கடைசியில ரோமனோட ராஜ்யத்தையே வீழ்த்துறாரு. ஆனா அவ்வளவு பெரிய போர்களை சந்திச்சவன் இப்ப என்னன்னா ஒரு நிஞ்சாவா இருக்கான். ஹிட்லரே இவர் தான் போட்டு தள்ள மாதிரி ஒரு கான்செப்டை கிளப்பி விட்டுருக்காங்க படத்துல. மைக்கிள் சார்லியை பார்த்து கொய்யால நீ தானே ஹிட்லரை கொன்ன அப்படின்னு கேட்கும்போது சார்லி ரொம்ப சைலண்டா தான் இருப்பாரு. மைக்கிள் அங்க அந்த புக்ல சார்லியோட சாப்டரையுமே படிச்சிருப்பாரு. அதனாலதான் மைக்கிளுக்கு சார்லியை பத்தின விஷயங்கள் தெரியுது. பட் இங்க எல்லா சூப்பர் ஹீரோஸும் இம்மோர்டலா இருக்கிற பட்சத்துல அவங்களெல்லாம் ஒன்னு சேர்க்கிற கேரக்டரான கத்தனார் பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு ஹியூமன் தான். இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா மூத்தோன் அவர் கையில இருக்கிற அந்த வெப்பனை கத்தனார் கிட்ட கொடுக்குறாரு. ஈவன் படத்தோட அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் சந்திரா கிட்ட கத்தனார் நம்ம மூத்தோரை பார்க்க போறோம்னு சொல்ற அந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜீசஸ் போட்டோவை காட்டுவாங்க, பக்கத்திலேயே அந்த வெப்பன் இருக்கும். பட் லேட்டர் கத்தனார் செத்ததுக்கு அப்புறமா அது மீண்டும் மூத்தோரோட கையிலே போயிருக்கு போல. பிகாஸ் படத்தோட கடைசியில பாத்தீங்கன்னா மூத்தோன் கையில அந்த வெப்பன் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி எஸ், அனிமேஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். எப்படி ஓப்பனிங்ல அம்மா குழந்தை கையை பிடிச்சி
வச்சுக்கிட்டு ஸ்பேஸ்ஷிப்பை சென்ட் ஆஃப் பண்ணாங்களோ அதே போல இங்க தாயும் மகனும் சன்செட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு ஃப்ரேமையுமே நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எல்லா வசதிகளுமே இருக்கு, ஆனா இங்க எதுவுமே இல்ல. அந்த குழந்தைக்கு கூட ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ், செருப்பு இல்லாம அவங்க நிக்கிற சைடு அந்த ஊரே ஏதோ ஒரு அழிவை நோக்கி போற மாதிரி இருக்கும். தூரத்துல பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கு. இது பார்க்கும்போது ஒரு டவுன்ஃபால்ல இருந்து திரும்ப ரைஸ் ஆக போற மாதிரி தெரியுது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு பக்கம் நம்ம மூத்தோன் நல்லா இருக்கிற ஊரை நைட் பாதுகாக்கிறாரு. இந்த ஃப்ரேமை பார்க்கிறதுக்கு லைட்டா பேட்மேன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் மூத்தோன் இங்க ஒரு பெரிய கிளாக் டவர் மேல நிக்கிறாரு. படத்துல மூத்தோன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைடெக் பில்டிங்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது பாசிபிளி இந்த கிளாக் டவரா இருக்கலாம். ஈவன் நீங்க பேட்மேன் ஆர்க்கம் நைட் கேம் விளையாடி இருந்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய கிளாக் டவர் இருக்கும். அதுக்குள்ள ஏகப்பட்ட ரூம்ஸ் அண்ட் மிஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை இந்த கிளாக் டவருக்கு பின்னாடி கொண்டு வரலாம். அண்ட் ஆல்சோ ஈவன் மூத்தோனை பார்க்கிறதுக்கு லைட்டா டாக்டர் டூம் மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. அந்த பச்சை கலர் காஸ்டியூம் தாங்க, வேற ஒன்னும் இல்ல. ஆனா இதெல்லாம் எப்படி அடுத்தடுத்த படங்கள்ல இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்கன்னு தெரியல. நான் இப்ப வரைக்கும் சொன்ன கிரீக்க ஃபாலோ பண்ணி அதன்படி இஸ்தார சிம்பிளா நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்களோட கேரக்டரே ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டா இருக்கும். பிகாஸ் அவங்க காடஸ் ஆஃப் லவ், பியூட்டி, ஃபர்டிலிட்டி, வார் இப்படி எழுத போய்கிட்டே இருக்கும். அண்ட் இஸ்தார் அழிக்கிற கடவுளும் கூட. நிறைய நாவல் அண்ட் அனிமே சீரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்தார மேஜரா ஒரு ஆன்டகனிஸ்டா தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி இங்கேயும் எதிர்பார்க்கலாம். இஸ்தார் வந்த அப்புறம் சந்திராக்கு இஸ்தாரை பத்தி தெரிஞ்ச அப்புறம் இப்ப அவளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகியிருக்கும். இவ்வளவு நாளா இருக்கிற மூத்தோனை நம்புறதா இல்ல இஸ்தாரை நம்புறதான்னு. அதனாலதான் மேபி பிரகாஷ் மூத்தோன் உன்னை என்னைக்குமே அவர் மகளா தான் நினைக்கிறாரு, என்னைக்குமே நீ அதை சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. விச் மீன் சந்திராக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதுல இருந்து அவளை டைவர்ட் பண்றதுக்கு தான் பிரகாஷ் இதை ஆறுதலா சொல்றாரு போல. பட் இஸ்தாருக்கு ஏன் சந்திரா தேவை அதெல்லாம் நம்ம படம் பார்த்தா மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க நின்கிள் காடஸோட கான்செப்டை கொண்டு வரலாம். ஆரல்ஸ் டைரக்டா அந்த லேடி தான் இஸ்டாருங்கிற மாதிரியும் கதை தொடங்கலாம். பட் ஒரு சின்ன அனிமேஷன் சீக்வன்ஸ் தான் ஏகப்பட்ட விஷயங்களை ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த படத்துல நிறைய டீடைலிங்ஸ் இருக்கு. அனிமேஷன் சீக்வன்ஸ் வரைக்கும் பேசினதுலயே இவ்வளவு டைம் போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. கதையில அதுக்கப்புறம் வர விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அட்டகாசமான ஈஸ்டர் எக்ஸை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இது வரைக்கும் சொன்னதுல நான் ஏதாச்சும் விஷயங்களை மிஸ் பண்ணியிருந்தா அரல்ஸ் ஏதாச்சும் ஒன்று தப்பா சொல்லியிருந்தா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லி அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த வருஷத்தோட கடைசி வீடியோவா இது இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களை அந்த பிராண்ட் நியூ இயர்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை. See you.